வெல்கம் பேக் டு மை சேனல் நாவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் வந்துட்டு லூஸ் இருக்குது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில், இல்லை அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் இருக்குது. அதை நான் எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஷோல்டர் லூஸ் வந்துட்டு எதுலலாம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம பேக் நெக் வந்துட்டு டீப் நெக்காக வைக்கும்போது ஷோல்டர் ஃபால்னஸ் வரலாம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இதான் நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டு. இதில் நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இதோட நெக்கோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 8.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 இன்ச் வரைக்கும் வைக்கும்போது உங்களோட இந்த டிஸ்டன்ஸ் நெக்கோட அகலம் வந்துட்டு நீங்கள் 2.25 இன்ச் வைக்கலாம். நம்ம லைன் வந்துட்டு 2.25 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 2.5 இன்ச்சாக இருக்கும். ஸோ இந்த வித் வந்துட்டு நீங்கள் 10 இன்ச் வரைக்கும் நெக்கோட இறக்கம் வைக்கும்போது 2.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் 11, 12 அந்த மாதிரி கீழே ரொம்ப டீப் நெக்காக போனீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட அகலத்தை நீங்கள் அதிகமாக வைக்கணும். 2.5 இன்ச் நமக்கு இப்போ கொடுத்துருக்குறோம் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நீங்கள் 2.25, 2 அந்த மாதிரி இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். நெக்கு வந்துட்டு நீங்கள் 5, 4 இல்லைனா 6, 7 அந்த மாதிரி வைக்கும்போது இதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் நெக்கோட இறக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சைடு வந்துட்டு நீங்கள் இந்த ஷோல்டரோட அகலத்தை அதிகமாக வைக்கணும். ஸோ இதனால உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சு கொடுத்த பிளவுஸில் ஷோல்டர் ஃபால்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நேராக இந்த ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டை பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சு அடிச்சு கொடுங்க. அப்படி பிடிச்சு அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டர் ஃபாலிங் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதுலேயே இந்த மாதிரி கிராஸாக அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பிரிச்சோம் பார்த்தீங்களா ஸ்லீவ், அந்த ஜாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஃபால்னஸ் இருக்காது. இப்போ நம்ம அந்த ஷோல்டர் ஃபாலிங் அளவு ப்ளவுஸில் இருக்குது, இதில் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங்கில் ஆர்ம் ஹோல் சைடு நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக நெக்லைன் சைடு ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம கிராஸாக லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிராஸ் லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிராஸ் லைன் கொடுத்து நம்ம இந்த லைனுக்கு நேராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால்னஸ் வந்துட்டு வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனலில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.